இப்போ பாருங்க, இப்போ இந்த கணக்குக்கு வந்து நம்ம உதவி படம் போட்டுக்கலாம். நாற்கரம் எந்த பக்கம் சாய்ந்து இருக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. அதனால என்ன பண்ணலாம், நம்ம ஒரு குத்துமதிப்பா ஒரு சதுரம் மாதிரி நேரா போட்டுக்கணும்னா அதுக்கப்புறம் படத்துல நம்ம ஈஸியா போடுறதுக்கு. இப்போ இதுக்கு என்ன பேர் கொடுக்க சொல்லியிருக்காங்க, பிளே. அப்போ எங்க ஸ்டார்ட் பண்ணணும், இங்க ஸ்டார்ட் பண்ணணும். PLAY பிளே. சரிங்களா? இப்போ இதனுடைய அளவுகளை குறிச்சுக்கோங்க. இது 7 சென்டிமீட்டர், இது LA வந்து 6 சென்டிமீட்டர், AY அதுவும் 6 சென்டிமீட்டர், PA சொல்லியிருக்காங்க. மூளை விட்டம் 8 சென்டிமீட்டர். அடுத்து LY வந்து 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து 7 சென்டிமீட்டர். முதல்ல நம்ம இந்த அடிக்கோட்டை பயன்படுத்தி இந்த அடிக்கோட்டுல இருந்து 2 பக்கத்துல இருந்து போற ஒரு புள்ளி அதையும் சேர்த்து ஒரு முக்கோணம் வரையணும். இப்ப எந்த முக்கோணம் நம்ம எடுத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் இந்த முக்கோணம் எடுத்துக்கலாமா? இந்த முக்கோணத்துக்கு 3 பக்கங்களும் இருக்கா, 7, 6, 8 சென்டிமீட்டர்கள். புரியுதா? இப்போ இந்த முக்கோணத்தை, அதாவது PLA, இந்த முக்கோணத்தை ஃபர்ஸ்ட் வரைஞ்சிக்கலாம். அப்புறம் ஒய்ன்ற புள்ளியை நம்ம குறிச்சிக்கலாம். சரிங்களா? முதல்ல என்ன பண்ணோம், நம்ம கீழ்கோடு, அதாவது அடிக்கோடு PL எத்தனை சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர். 7 சென்டிமீட்டருக்கு என்ன பண்ண போறோம், ஒரு கோட்டு துண்டு வரைய போறோம். 0ல ஆரம்பிச்சு 7 வரைக்கும் நீட்டா ஒரு கோட்டு துண்டு போட்டு. புரியுதுங்களா? இதுக்கு பேர் கொடுத்துக்கலாம், PL 7 சென்டிமீட்டர். அடுத்து என்ன பண்ணோம், Lல இருந்து Aவுக்கு 6 சென்டிமீட்டர். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், கவராயத்தை பயன்படுத்தணும். Lல இருந்து Aவுக்கு 6 சென்டிமீட்டர், அதனால 6 சென்டிமீட்டர் அளந்துக்கலாம். 6 சென்டிமீட்டருக்கு அளந்தாச்சு. இப்போ Lல நம்ம முள்ள வச்சு ஒரு ஆர்க் 6 சென்டிமீட்டர். அதன் பிறகு P இதுல இருந்து எத்தனை சென்டிமீட்டர், Aவுக்கு 8 சென்டிமீட்டர். அப்போ 8 சென்டிமீட்டர் அளந்து போகிறோம். 8 சென்டிமீட்டர் அளந்து இதில் முள்ள வைக்கணும். Pயில் வந்து முள்ள வச்சு வெட்டின ஆர்க் மேலே ஒரு வெட்டு வெட்டிக்கலாம். இப்போ இது என்ன புள்ளி, A. இப்போ நமக்கு ஒரு முக்கோணம் கிடைச்சிச்சா? இப்போ என்ன செய்யணும், ஒய்ன்ற புள்ளி வரையணும். ஒய்ன்ற புள்ளிக்கு வந்து 2 கோடு போகுது. Lல இருந்து ஒரு கோடு போகுது, Aவுல இருந்து ஒரு கோடு போகுது. Aவுல இருந்து 6 சென்டிமீட்டர். அப்போ 6 சென்டிமீட்டர் வந்து நம்ம அளந்துக்கணும். 6 சென்டிமீட்டர் அளந்தாச்சு. இப்போ Aவுல இருந்து ஒய்க்கு 6 சென்டிமீட்டர். அப்போ Aவுல இருந்து ஒரு ஆர்க் 6 சென்டிமீட்டர்ல. அடுத்து Lல இருந்து 7 சென்டிமீட்டர். அப்போ 7 சென்டிமீட்டர் அளக்க போகிறோம். 7 சென்டிமீட்டர் அளந்தாச்சு. இப்போ எங்கே வைக்கணும், எதுல இருந்து 7 சென்டிமீட்டர் ஒய்க்கு, Lல இருந்து தான் 7 சென்டிமீட்டர். அப்போ Lல வந்து நம்ம முள்ள வைக்கணும். இப்போ இந்த புள்ளி தான் ஒய். இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், இணைச்சிக்கலாம். இப்போ இதனுடைய அளவுகளை நம்ம எழுதிக்கலாம். 6 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர். புரியுதுங்களா? ஈஸியா இவ்வளோதாங்க. இப்போ இந்த கேள்வி பாருங்க, நாற்கரம் PQRS வரைய சொல்லியிருக்காங்க. PQவும் QRும் 3.5 சென்டிமீட்டர், RS வந்து 5.2 சென்டிமீட்டர், SP 5.3 சென்டிமீட்டர் மற்றும் கோணம் Q 120 டிகிரி. இந்த அளவுகளுடைய நாற்கரம் வரைந்து அதனுடைய பரப்பளவு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. முதல்ல நம்ம என்ன பண்ணலாம், உதவி படம் போடுவோம். வழக்கம் போல ஒரு சதுரம் வரைஞ்சிக்கலாம். நாற்கரம் வரையறதுக்கு சதுரம் ஏன் சார் வரைங்கன்னா, சதுரமுன்னா தான் ஒரு நாற்கரம் தான் இல்லையா? இப்போ பேர் எப்படி கொடுக்கணும், PQRSன்னு கொடுக்கணும். அப்போ முதல் எழுத்து எங்கே போடணும், இங்கே தான் போடணும். இந்த அடிக்கோட்டில் இடது பக்கம் போடணும். P அப்படி QRS இப்படி தான் பேர் கொடுக்கணும். அளவுகள் எழுதிக்கலாம். PQ வந்து 3.5 சென்டிமீட்டர், QR வந்து 3.5 சென்டிமீட்டர், RS வந்து 5.2 சென்டிமீட்டர், SP வந்து 5.3 சென்டிமீட்டர் மற்றும் கோணம் Q இது வந்து 120 டிகிரி. இவ்வளோதாங்க. போடலாமா? வேகமாக போட்டலாம். எப்பயுமே முதல்ல அடிக்கோடு தான் வரையணும். அது எவ்வளோ, 3.5 சென்டிமீட்டர். 0ல ஆரம்பிச்சு 3.5 வரைக்கும். சரிங்களா? PQ 3.5 சென்டிமீட்டர். இப்போ என்ன பண்ணணும், இப்போ எந்த புள்ளிக்கு வந்து 2 அளவுகள் போகுது. இப்போ எஸ்ஸுக்கு வந்து Pல இருந்து 5.3 சென்டிமீட்டர், ஆனால் Qல இருந்து எந்த அளவும் போகல. இன்னொரு அளவு வந்து Rல இருந்து போகுது, நமக்கு தெரியாத புள்ளியில இருந்து போகுது. அப்போ எஸ் வந்து நம்ம முதல்ல வரைய முடியாது, நம்ம வந்து R தான் வரைஞ்சாகும்.
புரியுதுங்களா? இப்ப ஆருக்கு வந்து 2 அளவு போகுதுன்னா, கியூல இருந்து 3.5 சென்டிமீட்டர் போகுது. அதே நேரத்துல கியூ அதாவது பிக்யூஆர் கோணம் வந்து 120 டிகிரின்னு குடுத்துருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? முதல்ல 120 டிகிரியே வரைஞ்சிக்கலாம். என்ன பண்ணணும் அதுக்கு? கோணமானி எடுத்து, கோணமானியின் நடுப்புள்ளி வந்து கியூல வர்ற மாரி இந்த மாரி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு 120 டிகிரி நம்ம வரையணும். இப்ப கோடு வந்து எந்த பக்கம் இருக்கு? இந்த பக்கம் 0ல இருக்கு. அப்ப இந்த பக்கம் 0ல இருந்து 120 வரைக்கும் எழுதணும். 0, 10, 20, 30, 40, 90, 100, 110, 120 இந்த இடத்துல வருது. அப்ப இந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சுக்கணும். புரியுதுங்களா? புள்ளி வச்சுட்டு இதை எடுத்துட்டு இப்ப இந்த புள்ளியையும் கியூவையும் இணைக்கணும். இதை நல்லா நீட்டா போட்டுக்கலாம். ஏன்னா இது கோணம் தான். போட்டுக்கிட்டு இது எவ்வளோ? 120 டிகிரி. இப்ப என்ன பண்ணலாம்? இந்த 120 டிகிரி கோட்டில் 3.5 அளவு தான் நமக்கு தேவை. 3.5 அளந்து கியூல வச்சு ஒரு வில் வெட்டிக்கலாம். புரியுதுங்களா? இப்ப இதுதான் என்னது? ஆர். இதனுடைய அளவு என்னது? 3.5 சென்டிமீட்டர். இப்ப ஆர்ல இருந்து எஸ்க்கு வந்து 5.2, பில இருந்து எஸ்க்கு வந்து 5.3 இல்லையா? இப்போ எஸ்க்கு போற 2 அளவும் நமக்கு வந்து ஆர்ல இருந்தும் பில இருந்தும் போகுது. அப்ப அந்த 2 அளவையும் அளந்து நம்ம வெட்டிக்கலாம். முதல்ல நம்ம பில இருந்து எஸ்க்கான அளவு 5.3 சென்டிமீட்டர் அளவு வந்து கவர் ஆயத்தில் அளந்துக்கலாம். அளந்தாச்சு. அளந்து எதில் வைக்கணும்? பி. இதில் வச்சு ஒரு பில் வெட்டிக்குங்க. வெட்டிக்கிட்டு அதன் பிறகு ஆறுல இருந்து எவ்வளோ? ஆறுல இருந்து 5.2 5.2 அளந்து ஆறுல வச்சு இப்போ இது என்ன புள்ளியாச்சு? எஸ்ங்கிற புள்ளியாச்சு. இப்போ இதை இணைச்சிக்கலாம். இப்போ இது 5.2 சென்டிமீட்டர், இது 5.3 சென்டிமீட்டர். இவ்வளோதாங்க. புரியுதா இல்லையா? ஈஸியாக வரைஞ்சிடலாம். முதல்ல 2 புள்ளி நமக்கு வந்து அடிக்கோட்டை போடும்போதே கிடைச்சது. 3வது புள்ளிக்கு வந்து 2 அளவு போகணும். இந்த பிக்யூல இருந்து அந்த புள்ளி எந்த புள்ளின்னு கண்டுபிடிச்சி அந்த புள்ளியை வரைஞ்சிடறோம். இப்போ அதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? 4வது புள்ளிக்கு அளவு போட்டு நம்ம புள்ளியை கண்டுபிடிச்சு நம்ம எல்லாத்தையும் இணைச்சோம்னா நமக்கு நாற்கரம் கிடைத்து விடும். வீடியோவை பார்க்குறவங்க தயவு செய்து வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.